நல்லதுங்கம்மா. இறை சாதனை மார்க்கத்தில் இணைந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனது வாழ்வியல் நாட்டம் இந்திய அக்குபஞ்சரின் தந்தை காலம் சென்ற மருத்துவர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்களுக்கும், எனது குருநாதர் திரு மஹி ராமலிங்கம் ஐயா அவர்களையும் வணங்கி இன்றைய ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனையை தொடர்வோம். இன்றைய தலைப்பு அக்குபஞ்சர் அறிவோம். இன்னைக்கு நம்ம தொடர்ந்து ஒரு 5-6 மாதங்களுக்கு மேலாக அக்குபஞ்சர் தொடர்பான ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களை வந்து இங்க உரை நிகழ்த்திக்கிட்டோம், சிந்தனை செஞ்சுட்டு இருக்கோம். ஆஹ் இங்க இறை சாதனை மார்க்க அன்பர்களோட இதை பகிர்ந்துக்கிறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தொடர் சிந்தனை உரையாடல் மூலமா நிறைய பேர் பயனடைகிறதையும் தொடர்ந்து அலைபேசி மூலமா தெரிவிக்கிறதுல மகிழ்ச்சி. தொடர்ந்து கடைபிடிங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்வுக்குள்ள போவோம். அக்குபங்க்சர் அறிவோம். இந்த தலைப்பு இன்னைக்கு ஏன் இதை கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்ம தொடர்ந்து பேசுறதுல இன்னும் சில விஷயங்களை வந்து கூடுதலா அக்குபஞ்சர் எப்படி வேலை செய்யுது, அது இயற்கை வாழ்வியலோட எப்படி வந்து பின்னி பிணைஞ்சிருக்கு, எப்படி ஒன்றி போகுது அப்படிங்கிறதையும் நம்ம உடலின் மொழி மூலமாகவும் மற்ற விஷயங்கள் மூலமாகவும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நல்லதுங்க. அக்குபங்க்சரோட அடிப்படை சித்தாந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழிவு தேக்கமே நோய், கழிவு நீக்கமே ஆரோக்கியம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அக்குபங்க்சரோட அடிப்படை சித்தாந்தம் அப்படின்னே வந்து நீங்க எளிமையா புரிஞ்சுக்கலாம். நீங்க இது வந்து முற்றிலும் வந்து உடம்புல இருக்கிற உயிர் சக்தியை வந்து மூலமா கொண்டு செயல்படுற ஒரு மருத்துவம். உடம்புல இருக்கிற புள்ளிகளை வந்து நம்ம சரியான முறையில தூண்டுறது மூலமா உயிர் சக்தி வந்து தூண்டப்பெற்று கழிவுகள் வந்து வெளியேறி உடம்புக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்குது. இது வந்து அக்குபஞ்சரோட அடிப்படைங்க. இதுல நோய் எப்படி வந்து உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற உணர்வுகள் வந்து குறைய குறைய நோயை வந்து நம்ம அதிகமாக்கிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அது நம்மளை அறியாமலேயே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதை நோக்கி வந்து போயிட்டு இருக்கிறதா தான் வந்து அர்த்தம். ஏன்னா நம்ம உணர்வுகள் வந்து ஏற்கனவே நம்ம நிறைய முறை இங்க நம்ம பேசியிருக்கோம். பசி, தாகம், ஓய்வு, உறக்கம், அஹ், இந்த விஷயங்கள்லாம் வந்து சரியான முறையில உணராம செய்யக்கூடியதுனால நோய் எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம விளக்கமாகவும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு அதை இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி மீண்டும் அதை வந்து இங்க இன்னும் சில வேறு விஷயங்களோட சேர்த்து இங்க பார்க்க போறோம் இன்னைக்கு. உணர்வுகள் குறைவது அது எப்படி ஏற்படுது, நம்ம எப்படி ஏற்படுத்திக்கிறோம் அப்படின்னு வந்து நம்ம இன்னைக்கு பார்ப்போம். பசி இது வந்து பாத்தீங்கன்னா, எல்லாருமே நம்ம பசிதான் சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். எப்படின்னா நம்ம இன்றைக்கு இருக்கிற அவசர கால உலகத்துல அந்த நேரத்துக்கு நம்ம வெளியே போகணும். ஆஹ் எடுத்துக்கிற உணவு, இரவு தாமதமா சாப்பிட்றது, தாமதமா உறங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல உள்ளார இருக்கு. அதுல மிக முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசி இல்லாமையே சாப்பிட்றது, அப்புறம் முறையற்ற உணவு பழக்கம், நேரம் தவறி சாப்பிட்றது, அளவுக்கு அதிகமா சாப்பிட்றது. இப்போ ஏதாவது ஒரு உணவு வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச உணவா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா தொடர்ந்து அதையே சாப்பிட்றது, தாகம் இல்லாம வந்து நீர் குடிக்கிறது, ஓய்வு எடுக்காமயே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இயங்குறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தை வந்து கட்டுப்படுத்துறது. இரவு நேர வேலையா இருந்தாலும் சரி, பகல் நேர வேலையா இருந்தாலும் சரி, நம்ம தொடர்ந்து வந்து தூக்கத்தை கட்டுப்படுத்தி நம்ம பொருளீட்டுறதுக்கு ஓய்வு இல்லாம உழைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்னால வந்து பார்த்தீங்கன்னா உடம்போட அடிப்படை உணர்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா மதிக்காம நம்ம வந்து செய்யும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு எதிர்வினை ஆற்றுது உடம்பு. இந்த மாதிரி எதிர்வினை ஆட்டும் போது நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சேர்ந்துட்டே போகுது. அது நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொந்தரவுல வந்து முடியும் போது அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒரு பேர் வச்சிருப்போம். அந்த
பேர்னால அந்த நோயை சொல்லி இதனால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறது. தொடர்ந்து தீவிரமா மருந்து எடுக்கும்போது இன்னும் பெரிய அளவுல அது தீவிரமாகி நம்ம உள்ளுறுப்புகளை வந்து சேதமடைகிற அளவுக்கு அது போயிட்டு இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம நாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த உணர்வுகளை மதிக்காம, அடிப்படை உணவுகளை மதிக்காம எப்படி நம்ம வந்து கெடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது இந்த விஷயங்கள். அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், அடிப்படை விஷயங்களை பசி, தாகம், ஓய்வு, உறக்கம் இதை வந்து தொடர்ந்து நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் கடைபிடிக்கணும் அப்படி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள்ல இருந்து சிக்காம நம்மளால தப்பிச்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான். பசியை உணர்ந்து சாப்பிட சொல்றோம், தாகம் உணர்ந்து நீர் இருந்த சொல்றோம், ஓய்வு எடுக்க சொல்றோம், சரியான நேரத்துல தூங்க சொல்றோம். இது முறையை கடைபிடிச்சாலே கண்டிப்பா வந்து ஆரோக்கியமா இருக்கலாம். பட் ஆனா இப்ப இருக்க நம்ம பொருளீட்டுறதுனாலையும் மற்ற விஷயங்கள் இருக்க மும்முரத்தினாலையும் நமக்கு ஒரு நம்பிக்கை, நவீன மருத்துவம் இருக்கு, மாத்திரைகள் இருக்கு, மருந்துகள் இருக்கு, ஊசிகள் இருக்கு, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஒரு 2 நாள் 3 நாள் ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அதை சரி பண்ணிட்டு மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் அது எல்லாமே வந்து தற்காலிக தீர்வு கூட கிடையாது. உள்ள வந்து மறைத்து வைக்கப்படுதல் அப்படின்னு தான் அதை வந்து சொல்லணும். அந்த பிரச்சனைகளை வந்து உடம்புக்குள்ள மறைச்சு வச்சுட்டு மறுபடியும் ஓட ஆரம்பிப்போம். அது உள்ளுக்குள்ள வந்து பல்கி பெருகிட்டு இருக்கும். அதை உணராம போகும்போது தான் நம்ம போய் பிரச்சனை சிக்குவோம். அதையும் வந்து நம்ம உடம்பு வலி அப்படிங்கறது ஒரு உணர்வு வந்து ஏற்படுத்தி முதல்ல லேசா காட்டும். நம்ம அதையும் வந்து பாத்தீங்கன்னா தவிர்த்துடுவோம். லேசா தானே வலிக்குது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு பெயின் கில்லர் அப்படின்னு சொல்லி வாங்கி உள்ள போட்டு நம்ம தொடர்ந்து ஓடிட்டு இருப்போம். அந்த பெயின் கில்லர் அதை மறைச்சிக்கிட்டு ஆனால் உள்ளுக்குள்ள வந்து வளர்ந்துட்டு இருக்கும். நமக்கு தெரியாத மாதிரி அதை அந்த மாத்திரைகளும் மருந்துகளும் ஊசிகளும் மறைச்சு 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 பிரச்சனைகளை பெருசாக்கி விட்டு ஓடிட்டு இருக்கும். கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உழைச்ச பணத்தை விட பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனை ஒன்று கொடுத்து வைத்தியம் பார்ப்போம். அப்படி பார்த்தாலும் பழைய ஆரோக்கியம் வந்து மீட்கப்படுமா அப்படின்னா கண்டிப்பா வந்து உடஞ்ச கண்ணாடி மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நம்ம எவ்வளவுதான் எடுத்து எடுத்து ஒட்டினாலும் அதுல எப்படி நம்மளால முகம் பார்க்க முடியுமோ அந்த மாதிரி தான் அந்த ஆரோக்கியம் வந்து இருக்கும். அதனால நம்ம பொருளீட்டுறது முக்கியம்தான். பட் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வந்து நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் கொடுக்கணும். அதாவது நல்லா உணர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம் வந்து ஒரு சிறு வலியை வந்து நமக்கு உடம்பு வந்து காட்டும். அந்த சிறு வழியிலேயே நம்ம வந்து என்ன பண்ணணும், என்ன பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி உணர்றதுக்கு பசி, தாகம், ஓய்வு, உறக்கம் இதெல்லாம் சரியான முறையில் இருந்துச்சுன்னா உணர முடியும் நம்மளால. இது வந்து இந்த பிரச்சனையை உண்டாக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால கண்டிப்பா உணர முடியும். அதுக்கான நம்ம அக்குபஞ்சர்ல நல்ல தீர்வுகள் இருக்கு. நாடிகள் பார்த்து முறையா வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எந்த உள்ளுறுப்புகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து அந்த பாதிப்புல இருந்து வெளியே வர்றதுக்கு சிகிச்சை எடுத்துக்கும் போது நம்ம அந்த பாதிப்புல இருந்து கொஞ்சமா வெளிவர முடியும் கண்டிப்பா. அதனால இது உணர்வுகளோட சம்பந்தப்பட்டது. ஒவ்வொரு பிரச்சனையுமே நமக்கு உடம்பு வந்து உணர்த்திக்கிட்டே தான் இருக்கும். அதை நம்ம மதிக்காத பட்சத்தில் தான் நம்ம போய் சிக்கிக்கணும் அப்படிங்கறது இந்த இடத்துல நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். வலி அப்படிங்கிறது என்ன நல்லா ஒண்ணு நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும். வலி எப்படி ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நோய்க்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ஏற்படும் மோதல்கள் நடக்கும் அந்த இடத்துல. அந்த இடத்துல ஏற்படுற அதிர்வுகள் தான் வலி அப்படின்னு நீ எளிமையா புரிஞ்சுக்கலாம். நோய்க்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ஏற்படக்கூடிய மோதல்கள், அந்த மோதல்கள்ல வந்து ஒரு அதிர்வு ஏற்படும் உடம்புல. இதை நீங்களே வந்து இமேஜின் பண்ணி பாருங்க எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. அந்த மோதல்கள் ஏற்படுற அதிர்வுகள் தான் உங்களுக்கு வலியா வந்து வெளியில் காமிச்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி வலி ஏற்படும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அப்பப்போ பிரச்சனைகளை சரி செஞ்சுட்டு நம்ம ஆரோக்கியமா வாழ முடியும். அந்த வலி ஏற்படும் போது நல்லா ஓய்வு எடுக்கிறது, தூங்குறதுக்கு உண்டான வேலை செய்யறது, நம்ம தொடர்ந்து அதிகமா இயங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் இயக்கத்தை தற்காலிகமா குறைச்சிட்டு அதை சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இயங்குறது அப்படிங்கிறத நம்ம ஏற்படுத்திக்கணும். நம்ம அந்த மாதிரி ஒரு சூழலை வந்து ஏற்படுத்திக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அக்குபங்க்சர் வந்து பாத்தீங்கன்னா
நம்ம புள்ளிகளை தூண்டுறது மூலமா உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை வீரியம் பெற செய்யுங்க. அந்த மாதிரி வீரியம் பெற செய்யும் போது நோயை வந்து எதிர்க்கும். கழிவுகளை வந்து வேகமா வந்து வெளியேற்றும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஆஹ் உடம்புல ஏதாவது ஒரு தொந்தரவு, வயிறுல தொந்தரவுக்குன்னு வச்சுங்களேன். நம்ம வந்துட்டு சிகிச்சைக்கு வர்றாங்க. நம்ம நாடி பார்க்குறோம். நாடி பார்த்து அதில் வந்து எந்த புள்ளி தேர்ந்தெடுத்து கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு முதன்மையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கழிவு நீக்கமாக தான் இருக்கும். ஒன்று வாந்தி ஆகிறது, இல்லை வந்து பேதி ஆகிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். மலம் கழிக்காமல் இருக்காங்கன்னா மலம் கழிக்கிறதுக்கு அந்த வேலை வேகமாக நடைபெறும். யூரின் போகாமல் இருக்காங்க அப்படின்னாக்க சீக்கிரமா வந்து யூரின் போகிற மாதிரி ஒரு உணர்வு தூண்டப்படும். இந்த மாதிரி செய்யறதுனால உடம்புல வந்து முதல்ல வந்து கழிவுகள் வந்து வெளியேற்றும். வெளியேற்றி அவங்களுக்கு நல்ல தூக்கத்தை வரவழைக்கும். அதன் மூலமா உடம்பு வந்து நல்லா ரெப்ரெஸ் ஆகும். ரெப்ரெஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க நல்ல பசி எடுக்கும். நல்லா பசி எடுக்கிறப்ப உணவு சாப்பிடும்போது நல்ல தரமான உணவுகள் எடுக்கும்போது இன்னும் சீக்கிரமா வந்து அவங்க குணமாயிருவாங்க. இதுதான் வந்து அக்குபஞ்சர்ல வந்து நடந்துட்டு இருக்க விஷயங்க. இது எல்லா வியாதிக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை தான் நம்ம வந்து பின்பற்றிட்டு இருக்கோம். முதல்ல நாடி பரிசோதனை, அது இல்லாம குணக்கேடும் நம்ம இதுல பார்ப்பாங்க. ரொம்ப நீண்ட கால தொந்தரவுகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட பேசுறது மூலமா குணக்குறியீடுன்னு சொல்லுவோம். அதன் மூலயமா கூட நம்மளால இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா சில பேர் வந்து பயம் ரொம்ப அதிகமா இருக்கும். சில பேர் குழப்பத்துல இருப்பாங்க. நடந்ததை நினைச்சு குழப்பத்துல இருப்பாங்க. இப்ப நடந்துட்டு இருக்கிறதையோ நடக்க போதை நினைச்சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயத்துல இருப்பாங்க. அப்புறம் துக்கத்திலே இருப்பாங்க. ஒரு முடிஞ்சு போன விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமா மனசுக்குள்ள போட்டு உரட்டி 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 துக்கத்துல இருப்பாங்க. அனைத்தும் இறை செயல். ஒரு விஷயம் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னா அது திரும்ப வராது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம அந்த தெளிவையும் அறிவையும் நம்ம வந்து வளர்த்துக்கணும். முடிஞ்ச விஷயம் அதை பத்தி நம்ம வந்து வருத்தம் இருக்கத்தான் செய்யும். அதை பத்தி கவலைப்படுறதுனால அந்த விஷயம் வந்து மீண்டு வரப்போறதில்லை அப்படிங்கிற பட்சத்துல அது வந்து வெளியே வரணும். இந்த மாதிரி அந்த விஷயத்துக்குள்ளேயே உழண்டுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியம் வந்து கண்டிப்பா வந்து சீர்கெடும். அதனால இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி தேவையில்லாத கோபம் அதெல்லாம் வச்சுட்டோம்னா நம்ம கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். யாரை பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறது, அஹ் பக்கத்துல யாரும் நெருங்கி வராத மாதிரி நம்மளோட கோபம் வந்து அவங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குணம் இருக்கு. இன்னொரு உதாரணம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சி ரொம்ப அதிகமாகவும் இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. எதுவுமே வந்து மிகையினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு சொல்லுவீங்களா, அது எல்லாமே சீரா வந்து அளவா இருக்கிற பட்சத்துல அவங்க சீரா இருக்காங்க. நான் இப்ப பேசின விஷயங்கள் வந்து எந்த ஒரு குணக்குறியீடு வந்து இதுல தாக்கம் அதிகமா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் நம்ம அதுல. இது அக்குபங்சர் வந்து பாத்தீங்கன்னா உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி ரெண்டுக்கும் சேர்ந்தே வந்து வேலை செய்யும். மற்ற மருத்துவங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி பிசிக்கல் பாடி அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் வந்து அதிகபட்சமான முன்னுரிமைகள் இருக்கும். மருந்து மாத்திரை எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ட்ரக் அப்படின்னு சொல்றீங்களா, அது எல்லாமே தூக்கத்தை தான் முதல்ல வரவழைக்கும். நல்லா தூங்க வைக்கிற மாதிரி ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தும். அப்புறம் அடுத்த நாள் வந்து நல்லா இருக்க மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும். பட் ஆனா அது உள்ளுக்குள்ள போன ட்ரக்குகளும் மருந்துகளும் எவ்வளவு பாதிப்படையுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் அக்குபஞ்சர் வந்து அப்படி கிடையாதுங்க. நாடி பரிசோதனை மூலமா இயல்பா வந்து உள்ளுறுப்புகள் வந்து ஓய்வு ஓய்வு கொடுக்கறது, உயிர் சக்தியை தூண்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இயல்பா நடக்கும் அது. அஹ் மிகை இல்லாமலும் குறை இல்லாமலும் நடக்கும். இதுதான் வந்து அக்குபங்சர்ல வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை நோய் எதிர்ப்பு சக்தி தான் வந்து நோய் எதிர்த்து அதை வந்து அழிச்சு ஆரோக்கியத்தை வந்து உண்டாக்குது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவா வந்து இதுல புரிஞ்சுக்கணுங்க. இப்போ நவீனம் நம்ம வந்து ஓடிட்டு இருக்கோம். நவீன மருத்துவத்துல ஒரு சிறு தொந்தரவு அப்படின்னு போறோம் அப்படின்னா ஒரு மாத்திரையில ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் சில மாதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மாத்திரைகளை வந்து அதிகப்படுத்தி அதுக்கப்புறம் மருந்துகள் ஊசிகள் இப்படின்னு அதிகப்படுத்தினாலும்
எண்ணிக்கையெல்லாம் அதிகமாயிரும் அந்த மருந்துகளோட எண்ணிக்கை. ஆனா அதனால் ஏற்படுற பக்க விளைவுகள், நோய் வந்து குறைஞ்சுதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஏகப்பட்ட மருத்துவமனைகள் வந்து எக்கச்சக்கமா வளர்ந்துருக்கு. மருத்துவர்களோட ஆராய்ச்சிகளும் பல மடங்கு பெருகியிருக்கு. அதுக்கான வசதிகளும், அறிவியல் கண்டுபிடிப்புகளும் ஏராளம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனா இவ்வளோ இருந்தும் நோய்கள் குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஒண்ணு மருத்துவமனை அதிகமா இருக்கு அப்படின்னாக்க, நோயாளிகள் குறைஞ்சிருக்கணும். அறிவியல் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க வந்து நம்புறீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து அதன் மூலமா நோயாளிகள் வந்து நோய்களும், நோயாளிகளும் கட்டுப்பாட்டுல இருக்கணும். குறைஞ்சிருக்கணும். ஆனா ஒரு பக்கம் அறிவியலும், மருத்துவத்துறையும் அப்பட்டமா வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. அதே மாரி மூளை முடுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மருந்தகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமா வந்து முளைச்சுக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் எத குறிக்குது அப்படிங்கிறத நீங்க இங்க வந்து உணர்ந்துடணும். இது எல்லாமே வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா, நோயாளிகள் எண்ணிக்கை கணிசமான அளவு குறைஞ்சிருக்கணும் கண்டிப்பா. ஆனா இந்த அளவுக்கு வந்து அதிகமா இருக்கும்போது கண்டிப்பா குறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் இயல்பு. ஆனா இது எதுவுமே இல்லாம, அந்த மருத்துவத்தோட வளர்ச்சி எவ்வளவு இருக்கோ, அந்த அளவுக்கு நோயாளிகளும் வந்து பெருகிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது, இது எல்லாருமே வந்து நீங்க உங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உணர்ந்து எப்படி உணர்றீங்க அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து பாருங்க. கண்டிப்பா இதுல வந்து நல்லது இல்லை அப்படிங்கிறத நீங்க ஒரு ஆழமா வந்து புரிஞ்சுக்க முடியும். ஏதோ தப்பு நடக்குது அப்படிங்கிறத அட்லீஸ்ட் அதாவது வந்து உங்களால உணர முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்க. அதனால மருந்துகளும், மாத்திரைகளும், ஊசின்னு எடுத்துக்கும்போது, அதுல என்னென்ன பக்க விளைவுகள் இருக்கு? அது நமக்கு சரியாக விஷயங்களா? நம்ம உடம்புல இருக்க நோய்கள வந்து அது குறைக்குதா? அழிக்குதா? இல்லாம செய்யுதா? அப்படிங்கிறத வந்து பாருங்க. அதனால நீங்க ஒரு மருத்துவ தேர்வு உரிமை அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து இருக்கு. மத்தவங்க சொல்ட்டாங்க, இல்ல இப்ப இருக்கிறதுல இதுதான் பெஸ்ட் அப்படிங்கிற மாரி நீங்க போறீங்க அப்படின்னா, அங்க வந்து உங்களுக்கு முற்றிலும் ஒரு நிவாரணம் கிடைக்குதா? குணமடைய முடியுதா? அப்படின்னு நீங்க யோசிங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மருத்துவத்த வந்து தேர்ந்தெடுங்க. அ ஆனா அப்படி ஒரு விஷயம் வந்து இப்ப இருக்கிற நவீன மருத்துவத்துல வந்து இருக்குதான்னு கேட்டா, கண்டிப்பா வந்து எல்லாராலயும் உணர முடியும். இல்லை அப்படிங்கிறது தான் தீர்க்கமான பதிலா இருக்கும். எல்லாருமே வந்து ஒரு பயத்தோட தான் வந்து மருந்து, மாத்திரைகள வந்து ஊசிகளையும் வந்து எடுத்துட்டு இருக்கோமே ஒழிய, அத நம்பி இது எனக்கு நல்லது செய்யுது அப்படிங்கிற மாரி எடுக்கிற சதவீதம் வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப குறைவு. ஏன்னா யார கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த மாரி இவ்வளோ மாத்திரை சாப்பிடுறேன், அவ்வளோ மாத்திரை சாப்பிடுறேன். வீட்டுக்கு ஒரு நோயாளி அப்படிங்கிற மாரி பயங்கரமா வந்து இது போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இதுல இருந்து உணர்ந்து எல்லாரும் வெளிய வந்தா மட்டும் தான் இதுலருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மைங்க. ஏன்னா ஒரு பக்க விளைவுகள் அதிகமா இருக்கிற ஒரு மருந்துகளையும், மாத்திரைகளையும் நம்ம எடுத்துக்கும்போது, நம்மளோட ஒவ்வொரு உணர்வுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க சீர்கெடுது. மருந்து, மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க வந்து பார்த்தீங்கன்னா, பசி எடுத்தா சாப்பிடுவீங்களா? கண்டிப்பா இருக்காது. சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை, சாப்பிட்டதுக்கு பின்னாடி ஒரு மாத்திரைன்னு போட்டு இடையில வந்து கண்டிப்பா திணிச்சு, ஒரு கடிகாரத்த பார்த்து உணவு எடுத்துட்டு, நம்ம வாழ்க்கை வந்து ஓடிட்டு இருக்கும். காலை, மதியம், இரவு 3 வேளையும் இப்படிதான் இருக்கும். உடம்புக்கு தேவையில்லையாட்டியும், அந்த நோய் மேல இருக்க பயத்தினால நான் நோய குணப்படுத்தி ஆகணும். எனக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, தைராய்டு இருக்கு. இத்தனை மணிக்கு நான் சாப்பிடணும். இத்தனை மணிக்கு இத பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம தீவிரமா வந்து இயங்கிட்டு இருப்போம். அது மேல இருக்க பயத்தினால. அப்புறம் பிளஸ் வந்து ட்ரக்ஸுங்க. ஸ்லீப்பிங் டோசஸ். இதெல்லாம் வந்து நம்ம போட்டா தான் நம்ம இயல்பா வந்து இயங்கிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற மாரி ஒரு பயம் வந்து நமக்குள்ள விதைக்கப்பட்டு, அதுக்கு பரிசோதனைகளும் எடுத்து, எடுத்து, எடுத்து பார்த்து நம்ம உடம்பையும், மனசையும் நம்ம வந்து கெடுத்து வச்சிருக்கோம். அத நம்பி அது பின்னாடி வந்து ஓடிட்டு இருக்கோம். நம்ம பரிசோதனைகள் அதிகமா எடுக்கிறதுனால நல்லது இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்க யோசிச்சு பார்க்கணும். அதனால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் நீங்க எண்ணி பார்க்கணும். எக்ஸ்ரேஸ்னால வந்து எவ்வளவு பக்க விளைவுகள் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். நெறைய முறை நம்ம இங்கேயும் சொல்லியிருக்கோம். அந்த எக்ஸ்ரே எடுக்கும்போது அந்த அறைக்கு முன்னாடியே எழுதி போட்டிருப்பாங்க. கதிர்வீச்சு அபாயம். யாரும் உள்ள வர வேணாம்னு எழுதி போட்டிருப்பாங்க. பட் ஆனா அதுக்குள்ளேயே நம்ம பாடி வந்து உள்ள கொண்டு போய் போட்டு ஒவ்வொரு உறுப்புகளையும் அதுல காட்டி எடுத்துட்டு இருப்போம்.
அந்த எக்ஸ்ரே எடுக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அதுலயே குறிப்பிட்டிருப்பாங்க, இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு நீங்க வந்து மறுபடியும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த எக்ஸ்ரேனால ஏற்பட்ட பாதிப்பு சரி செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 6 மாசம் எடுத்துக்கும் உடம்புக்கு அப்படிங்கிறது அங்க உங்களுக்கு கூறப்படாத உண்மை. ஏன்னா எக்ஸ்ரே கதிர்வீச்சுகள்னால உடம்புல இருக்கிற செல்கள் வந்து நிறைய பாதிப்படைஞ்சிருக்கும், நிறைய செல்கள் வந்து இறந்து போயிருக்கும், பல கோடிக்கணக்கான செல்கள் இறந்து போயிருக்கும். அதெல்லாம் மீண்டும் வந்து உற்பத்தி ஆகுறதுக்கும் அவ்வளோ காலங்கள் ஆகும். நல்லா யோசிச்சு பாருங்க, 6 மாசத்துக்கு வரைக்கும் எடுக்கணும் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்லயே போட்டிருப்பாங்க. நம்ம ஒரு அவசர காலம் எமர்ஜென்சி அப்படின்னு பட்சத்தில் தினந்தோறும் எடுத்துட்டு இருப்போம். அப்படிங்கும்போது நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட உடல்கள் வந்து ஆரோக்கியம் வந்து சீர்கெட்டு போயிருக்கும், அது எப்போ வந்து ஆரோக்கியம் மீட்கப்படும் அப்படிங்கறத நீங்க வந்து எண்ணி பார்க்கணும். ஏன்னா ஒரு தோல் பகுதியில் எடுக்கிறதுக்கே அவ்வளோ தொந்தரவுகள். நம்ம தலையை வந்து உள்ள வச்சு, மிக முக்கியமான உறுப்புன்னு சொல்றோம் தலையை, அதை உள்ளார வச்சு நம்ம எடுக்கும்போது இன்னும் எவ்வளவு தொந்தரவுகள் இருக்கும், அது எவ்வளவு வீரியமா இருக்கும் அப்படிங்கறது நம்ம வந்து எண்ணி பார்க்கணும். ஏன்னா அதோட பக்க விளைவுகளை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தான் புரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு பேறு காலத்துல இருக்க பெண்களுக்கு வந்து வயித்துல குழந்தை இருக்கும்போது எடுக்கிற அந்த கதிர்வீச்சுகள் வந்து குழந்தையோட உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நான் கூட இப்ப சமீபத்துல ஒரு ரிப்போர்ட்ல வந்து படிச்சேன். அவங்களே எழுதி போட்டிருக்காங்க, அந்த ரிப்போர்ட்லயே வந்து எழுதி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கேன் பண்றது மூலமா வயித்துல இருக்க கருவுக்கும் வந்து களையக்கூடிய அளவுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்களே எழுதி போட்டு தான் அதை வந்து பண்றாங்க. எதையும் சொல்லாம கூட செய்யல அந்த விஷயத்துல. இதை நம்ம பயன்படுத்துற நம்ம தான் வந்து இது எந்த விதத்துல நமக்கு வந்து ஏற்புடையது அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு நம்ம வந்து அதுல இருக்க புரிதலை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கணும். அதே மாதிரி நம்ம தூக்கம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது தான் தாகம் எடுத்து தண்ணி குடிக்கிறது. நம்ம தேவைக்கு அதிகமா வந்து இந்த மாதிரி நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து சிறுநீரகமும் அதை சார்ந்த உறுப்புகளும் கண்டிப்பா வந்து பாதிக்கப்படும். அதனால உடலின் மொழியை புரிஞ்சுக்கிட்டு பசி எடுத்தா உணவு, தாகம் எடுத்தா நீர். இப்ப தாகம் எடுத்தா நீர் அப்படின்னா தாகத்துக்கு நீர் மட்டும்தான் உங்களுக்கு சரியான பொருளுங்க அது. நான் இப்பதான் வந்து இளநீர் குடித்தேன், இப்பதான் ஜூஸ் குடித்தேன், மற்ற விஷயங்கள் டீ குடித்தேன், தாகம் அடங்கிட்டா அப்படின்னா கண்டிப்பா வந்து அடங்காது. இளநீரே குடிச்சினாலும் ஜூஸ் குடிச்சினாலும் வேற பனை சார்ந்த இது சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு தாகத்துக்கு வந்து நீரை தவிர வேற எந்த விஷயமும், எந்த பொருட்களும் உங்களோட தாகத்தை வந்து அடங்காது. அதனால அது உணவா தான் கருதப்படும். அதனால நீங்க தாகத்துக்கு கண்டிப்பா வந்து நீர் எடுத்து குடிச்சீங்கன்னா மட்டும்தான் உடலுக்கு தேவையான நீர் வந்து தாகத்தை வந்து அடங்குற அளவுக்கு கிடைக்கும். பசி பார்த்துட்டோம், தாகத்தை பார்த்துட்டோம். அடுத்து ஓய்வு. இப்ப தொடர்ந்து வந்து உதாரணத்துக்கு நீங்க பெண்கள் வந்து சமையல் நின்றுட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தொடர்ந்து ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் நிக்கீங்கன்னா நீங்க அப்பப்போ வந்து வாய்ப்பு கிடைக்கிறப்ப டக்குன்னு நீங்க வந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் தொடரணும். தொடர்ந்து இல்ல நான் வந்து தொடர்ந்து வேலை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல அந்த நாளோட இறுதியிலேயாவது கண்டிப்பா வந்து ஓய்வு எடுத்துக்கணும். நம்ம அது அதற்கு வந்து மதிப்பு கொடுக்காம நம்ம தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கும் போதோ இல்ல வேலைகள் பளுவுனால வந்து பாத்தீங்கன்னா மணிக்கணக்கில் நிக்கிறது, இல்ல நடந்துட்டே இருக்கிறது இப்படிங்கிற பட்சத்துலயும் அப்பப்போ நீங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சில பாதிப்புகள் வந்து உடம்புக்கு வந்து ஏற்படும் ஓய்வு இல்லாம இருக்கும்போது. இப்ப அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கம். தூக்கம் அப்படிங்கிறது நம்ம மிக 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 முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம தூக்கத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு சுரப்பி வந்து சுரக்குது. அது நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம். அது இரவு நேரங்கள்ல மட்டும்தான் வந்து சுரக்கும் அது. அதனால இரவு உணவு வந்து கண்டிப்பா வந்து சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி இருக்கிறது சிறப்பு. பட் எவ்வளவு பேருக்கு அது வந்து பாசிபிள் அப்படின்னு தெரியல. அதுக்கு மீறி எடுத்துக்கிற அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சரியான விஷயம் இல்லை அப்படிங்கிறது தான் இங்க வந்து உண்மை. நமக்கு வாய்ப்புகள் இல்லாம இருக்கலாம். பட் ஆனா இயற்கை விதிங்கிறது
சூரிய உதயமாகி சூரிய அஸ்தமனம் ஆகும்போது உணவுகள் வந்து நம்ம உண்டு முடிச்சிருக்கணும். இது அனைத்து உயிரினத்துக்கும் பொதுவானது. இயற்கையோட விதி. நீங்க மற்ற உயிரினங்கள் எல்லாத்தையும் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வீட்ல வளர்க்குற விலங்குகள தவிர மத்த எல்லா இயற்கை விலங்குகளும் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி அதோட உணவு தேடல் எல்லாமே முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கூடடைஞ்சிருக்கும், ஓய்வுல இருக்கும். அதுக்கப்புறம் சூரிய உதயம் ஆகும்போது எல்லாமே வந்து அது வேலைய பார்க்க ஆரம்பிச்சுரும். நம்ம மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இரவு 1 மணிக்கும், 2 மணிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாணி சூடா கிடைக்கும் அப்படின்னு போய் நம்ம சாப்பிட்டு வந்து உடம்ப வந்து கெடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து தவிர்க்கப்படணும். நீங்க தாமதமா சாப்பிடுற உணவு 9 மணிக்கு மேல 10 மணிக்கு மேல சாப்பிடுற உணவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. இல்ல ரொம்ப பசி எடுக்குது, நான் தூங்குறதுக்கு ரொம்ப தாமதமா அப்படின்னா, பழங்கள் இல்ல ஜூஸ் அந்த மாரி எடுத்துட்டீங்கன்னா, ஓரளவுக்கு பாதிப்பு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா, அத செரிக்க முடியாத அளவுக்கு உணவுகள வந்து இரவு நேரத்துல வந்து மைதா, பரோட்டா, மத்த சப்பாத்தி, ஆ இன்னும் வேற ஏதாவது பஞ்சாபி ஐட்டம் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கடுமையான உணவுகள், இறைச்சிகள் இந்த மாரிலாம் எடுத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா, உடலோட இயக்கம் வந்து உள்ளுறுப்போட இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இயங்கணும். அந்த கழிவுகள வந்து வெளிய தள்றதுக்கும், மற்ற விஷயங்களுக்காகவும். ஏன்னா, அந்த மெலட்டோனின் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுறுப்புகள்ல இருக்க கழிவுகள் அத்தனையும் வந்து டீடாக்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க. கழிவுகள் எல்லாத்தையும் நீக்கி, நீங்க காலையில ஃப்ரெஷ்ஷா வந்து பார்த்தீங்கன்னா, யூரின் போம்போதும், மோஷன் போம்போதும் எல்லாத்தையும் வெளிய தள்ளி உடம்ப வந்து ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கும். இதனால வந்து என்ன நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, செரிமான கோளாறு இல்லாம பார்த்துக்கும். செரிமான கோளாறு இல்லாம இருந்தாவே உங்களுக்கு பசி நல்லா எடுக்கும், தாகம் நல்லா எடுக்கும், ஓய்வு நல்லா இருக்கும், உறக்கம் நல்லா இருக்கும். மற்ற இந்த சுகர், பிபி, தைராய்டு மத்த நெறைய பேர் வச்சு வியாதிகள் வச்சிருக்கோம் இல்லைங்களா? அது எல்லாமே வந்து அடிப்படை காரணமான செரிமான கோளாறுனால உண்டாகுறது தான். நம்ம எந்த பக்கம் போய் எங்க இருந்து பார்த்தாலும், அதுக்கு அடிப்படை காரணம் வந்து செரிமான கோளாறா தான் இருக்கும். அதனால இரவு தாமதமா உணவு எடுத்துக்கிறது, பசிக்காம சாப்பிடுறது தான் இது முக்கிய காரணமா இருக்கும். அதனால இரவு நேரம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஓய்வுக்காகவும், உறக்கத்துக்காகவும் கடவுள் வந்து படைச்சிருக்கிறது. அந்த நேரத்துல ஒரு சுரப்பியும் சுரந்து நமக்கு ஆரோக்கியத்த மேம்படுத்துறதுக்கும் ஒரு சிஸ்டம் வந்து பாடியில வந்து இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது உறக்கத்த வந்து கட்டுப்படுத்துறதும், அந்த நேரத்துல சாப்பாட்ட உள்ள தூக்கி உள்ள போட்டு நம்ம செரிமான வேலைய அதிகப்படுத்தி குடுக்குறதும், இதெல்லாம் வந்து தடை செஞ்சுட்டு இருக்கோம். அது மாரி தூங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல கும்மி இருட்டுல தூங்கணும். அப்பதான் வந்து இதோட செயல்பாடு வந்து நல்லா இருக்குங்க. அ வெளிச்சத்திலேயே வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதோட செயல்பாடு வந்து குறைபாடோட தான் இருக்கும். அதனால இந்த தூக்கம் வந்து அந்த அளவுக்கு முக்கியமானது. இது நம்ம ஏற்கனவே நம்ம இது வந்து 4Gன்னு சொல்லுவோம். அடுத்து 5Gன்னு ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து காமம். இதுவும் வந்து உடம்புக்கு சரியான வயதில் சரியான முறையில வந்து கொடுக்கப்படணும். அந்த உணர்வு வந்து தணிக்கப்படணும். இத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது தான். இதுவும் வந்து சரியா இல்லைங்கிற பட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நெறைய நோய்களுக்கும், உடல் சார்ந்த, மனம் சார்ந்த தொந்தரவுகளுக்கும் அ வழிவகுத்துட்டு இருக்குது. இன்னும் இந்த காமம் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சமூகம் சார்ந்த அவலமா கூட பார்க்கப்படும். இது வந்து தணிக்கப்படாத போது, சமூகம் சார்ந்த அவலங்களுக்கும் இது எடுத்துட்டு போயிரும் இது. சரியான முறையில தணிக்கப்படல அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து நெறைய விஷயங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. எந்த அளவுக்கு இது வந்து முக்கியமான ஒரு உணர்வு அப்படிங்கிறது. அதனால இது சரியான வயதில் சரியான முறையில இது தணிக்கப்படணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இது சார்ந்து நெறைய பிரச்சனைகள் இருக்கு. இது சார்ந்து இங்க இருக்கிற அன்பர்கள் யாருக்காவது வந்து தொந்தரவு இருந்தா, கண்டிப்பா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பேச முடியாட்டியும், தனிப்பட்ட அழைப்புல வாங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு அது சார்ந்த விளக்கம் வந்து உங்களுக்கு தேவையான மாரி அ குடுத்துடலாம். என்ன தொந்தரவு இருக்கோ, அதுக்கு சரியான விளக்கங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அது முக்கியமான விஷயங்கள் அது. நம்ம சமூகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அது பொதுப்படையா பேசுறதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விரும்புறதில்ல. அது வந்து அறியாமை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கடவுள் வந்து எந்த ஒரு உணர்வையும் வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம நம்ம உடம்புல வந்து படைக்கவே இல்ல. அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா, தேவையோட தான் வந்து கடவுள் வந்து படைச்சிருக்காரு. நம்ம தான் வந்து இது நல்லது, கெட்டது அப்படிங்கிற மாரி நம்ம வச்சிருக்கோம். அது இன்னொன்னு அது இனப்பெருக்கத்துக்காக அப்படிங்கிற மாரி மட்டும்
ஒரு தவறான நோக்கத்துல இருக்கோம் நம்ம. அது வந்து நம்மளோட அறியாமை தான். பட் அது வந்து கிடையாது. அது பசி, தாகம், ஓய்வு, உறக்கம் எந்த மாதிரி இருக்கோ அந்த அளவுக்கு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிள் வந்து காமத்துக்கும் கொடுக்கணும். அது சரியா இருந்துச்சுன்னா மற்ற 4 விஷயங்களும் கண்டிப்பா வந்து சரியா இருக்கும். இது வந்து நம்ம இங்க திரும்ப திரும்ப வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கோம். ஏன்னா நிறைய பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது அடிப்படை காரணமா இருக்கு. இது சரியான முறையில அவங்களுக்கு வந்து இல்லாத போது பணி சூழலா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது பழக்கங்களுக்கு வந்து கணவனோ மனைவியோ அடிமையா இருக்கலாம். இது பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கும் வந்து சரியா கிடைக்கலங்கிற பட்சத்துல அவங்களோட செயல்பாட்டுலயும் பின்விளைவுகள் வந்து ரொம்ப மோசமாவும் இருக்கிறது நம்ம வந்து நிறைய பார்க்க முடியுது. ஏன்னா இது எல்லாமே தெரியாமையே வந்து சமூகத்துல வந்து நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஒரு வேலையில கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு வண்டி ஓட்டுறது கூட நம்ம தெளிவா ஓட்ட முடியாது. மற்றவங்கள்ட்ட பேசுறது, அவங்களோட அணுகுமுறை, குடும்பத்தை வந்து நடத்துற விதம், மற்றவங்கள வந்து நடத்துற விதம், இது எல்லாமே இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூல காரணமா இருக்கிறது இந்த விஷயம் வந்து. இது சரியான முறையில் தணிக்கப்பட்டிருந்தா ஒரு மனிதன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிலாக்ஸா மகிழ்ச்சிகரமா இருப்பாங்க. ஏன்னா இது சரியான முறையில் தணிக்கப்படும் போது தூக்கம் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். தூக்கம் ஆரோக்கியமா இருக்கும்போது மற்ற எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில இயக்கம் இருக்கும். அவங்களோட சிந்திக்கும் திறன்ல இருந்து, வேலை செய்யற திறன்ல இருந்து மற்ற எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சார்பா இருப்பாங்க. இது ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பொதுவான விஷயம் இது. அதனால இது கடவுளோட படைப்பையும் உணர்வுகளையும் கண்டிப்பா நம்ம புரியறதுக்கு வந்து முயற்சி பண்ணிக்கணும். இயல்பா படைக்கப்பட்ட விஷயங்கள் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அருவருப்பாவோ ஆஹ் அசிங்கமாவோ நம்ம வந்து பாக்குறத வந்து கொஞ்சம் நிறுத்திக்கணும். அஹ் அது சரியான முறையில சரியான நபர்கிட்ட தணிக்கப்படணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா இது வந்து ஒரு புனிதமான விஷயமும் கூட. அந்த காலத்துல நம்ம வந்து இது சரியான விஷயமா இருக்குங்காட்டி தான் நம்ம கோயில்களில் வச்சிருக்கிற சிற்பங்களாகட்டும், மற்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற சந்ததியினருக்கு அது நிறைய வந்து கிடைக்காம தான் போயிருக்கு. நல்லது. ஐயா வாழ்க வளமுடன். உங்களது குரல் கேட்கலங்க ஐயா. கட்டாயிருக்கு. ஆற்றல் தேவைப்படுதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவையுடைய உணவுகள் வந்து அதிகமாக வந்து உடல் வந்து கேட்கும். இதே மாதிரி துவர்ப்பு சுவை எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு சுவையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்புக்கான ஆற்றலை வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத உணர்த்துது. அதனால நம்ம சாப்பிடும்போதும் சரி, மற்ற ஏதாவது பழங்கள் எடுத்துக்கும் போதும் சரி, அந்த சுவை உணர்வு வந்து நமக்கு கிடைக்கிறத நம்ம வந்து விரும்புறத கிடைக்கிறத வந்து நம்ம உறுதி பண்ணிக்கணும். அது சரியான முறையில் இருந்துச்சுனாவே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுறுப்புகளுக்கு தேவையான ஆற்றல் இதெல்லாம் சரியான முறையில் கிடைச்சிட்டு இருக்கும். அது கிடைச்சதுனாவே ஆரோக்கியம் வந்து சீரா இருக்கும். இது இதுல ஏதாவது உங்களுக்கு பிளக்சுவேஷன் இருக்கு அப்படின்னா கூட அதையும் வந்து பாத்தீங்கன்னா அக்குபஞ்சர் மூலமா வந்து நம்ம சரி செஞ்சுக்க முடியும். ஏன்னா இது ஒவ்வொரு உறுப்பும் உள்ளுறுப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது தான். ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தொடர்புகள் இருக்கு. இது சரியாச்சுன்னா அது சரியாகும், அது சரியாச்சுன்னா அது சரியாகும் அப்படிங்கிற மாதிரி பஞ்சபூதங்களால் ஆனது நம்ம உடம்பு. நிலம், காற்று, நீர், மரம், நெருப்பு, இதுகளால் ஆனது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று இது எங்க நம்ம டச் பண்ணா எது வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அக்குபங்க்சர்ல வந்து இருக்கும். அதை நம்ம தூண்டுறது மூலமா அடுத்த மூலகமும் சேர்ந்து வந்து நல்லா வேலை செய்யும். அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஆற்றல் கிடைச்சி கழிவுகள் இருந்தா வெளியேற்றி நல்லா செயல்படும். இந்த உயிர் சக்தியை சரியான முறையில் பயன்படுத்துறதும் தூண்டுறதுக்கும் அக்குபஞ்சர் வந்து சிறப்பான முறையில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உதவி செய்யும். அதனாலதான் வந்து நிறைய தொந்தரவுகள் வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஒரு டச்லயே வந்து சரியாகும்.
சில பேருக்கு 2 டச் 3 டச் வரைக்கும் போகும். அது வந்து சில பேருக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும். அஹ் தொட்டா எப்படி சரியாகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம நாடி பரிசோதனை பார்த்து அதுதான் கிளாசிக்கல் அக்குபஞ்சர்னு சொல்றாங்க. மரபு முறை அஹ் தொடு சிகிச்சை அப்படிங்கிறது சொல்றது அது. நாடியை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த மூலகம் வந்து பா தொந்தரவு ஏற்பட்டிருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து எந்த புள்ளியை தூண்டுனா வந்து பார்த்தீங்கன்னா அதோட இயக்கம் வந்து சீராகும் அப்படிங்கிறத அக்குபஞ்சர்ல இருக்கு. அதை தொடர்றது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில நிமிடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சரியாகக்கூடிய விஷயங்கள் கூட இருக்கு. ஏன்னா அந்த சில நிமிடங்கள் சரியாகும்னா அந்த அளவுக்கு அவங்களோட உடம்பு வந்து ஆற்றல் இருக்கணும். ஒரு இயல்பான வாழ்க்கையில நல்ல தரமான உணவு எடுத்துட்டு இருக்காங்கன்னா அப்பப்போ டக்கு டக்கு டக்குன்னு சரியாயிரும்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம யார் வந்து ரொம்ப வந்து அடிப்படை உணர்வுகளை மதிக்காம சீர்கெடுத்து வச்சிருக்கோமோ அவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாகும். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த பழக்கங்கள் கொண்டு வர மூலயமா உணவு வந்து சீரான உணவு, தரமான உணவு எடுத்துக்க மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து எடுத்துக்க முடியும். உயிர் சக்தி அதிகமான பல உணவுகள், ஊற வச்ச சிறுதானியங்கள், பச்சை காய்கறிகள் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உயிர் சக்தி வந்து நல்லா மேம்படும். அதோட சேர்ந்து அக்கு பங்க்சரும் வந்து பார்த்தீங்கன்னா தொடு சிகிச்சை எடுக்கும் போது ஒவ்வொரு தொந்தரவு வந்து ஈஸியாக வெளியே வர முடியும். இதுக்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்கு. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாத்தால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நம்ம தொட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் கூட இருக்காது. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு ரிலீஃப் ஆவாங்க. இன்னும் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் சொல்லலாம். கால் மடக்க முடியாம நீட்ட முடியாம இருப்பாங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றை புள்ளி தொடு சிகிச்சையிலே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுவாங்க, மடக்குவாங்க. இது எல்லாமே நிறைய நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பக்கமா வந்து முகவாதம் இருக்கும் சில பேருக்கு. தடுப்பூசினால பாதிக்கப்பட்டோ மற்ற விஷயங்கள்னாலயோ வாழ்வியல் சீர்கேட்டினாலயோ அந்த மாதிரி வாதம் இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டச் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா ரெடியானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா ஆர்டிஸ்டம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கிறதுல இருந்து ஒரு அவ்வளவு சீக்கிரமா சரியாகிறதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கும். ஆனா அந்த யாரையாவது சார்ந்து இருக்க குழந்தைகளோ இல்ல பெரியவங்களோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப சுயமா செஞ்சுக்க முடியாம இருக்கவங்களும் ஒவ்வொரு வேலையும் சுயமா செஞ்சு செஞ்சு பாத்தீங்கன்னா பெற்றோர்கள்லாம் ஒரு 15 வயசு பையன் 20 வயசு பையனை அவங்களால பாத்துக்க முடியாம கொடுமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நொந்து போயிருப்பாங்க. நம்ம தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சுயமா சில வேலைகள் அவங்களா செஞ்சுக்கிற அளவுக்கு இந்த சிகிச்சை வந்து பயன்பட்டு இருக்கு. இது நிறைய பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தொட்ட உடனே சரியாகுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அதிசயமா தான் தெரியும். பட் ஆனா இது உயிர் சக்தியோட வேலைப்பாடு. ஆஹ் மிகுந்து இருக்கிறதுனாலையும் அவங்க உடம்புல வந்து உயிர் சக்தி செறிவா இருக்கும்போது சீக்கிரமா வேலை செய்யறதையும் நம்மளால வந்து உணர முடியும். சில பேருக்கு 5 வருஷமா இருக்கும், 10 வருஷமா இருக்கும், அந்த தொந்தரவுலாம் வந்து பாத்தீங்கன்னா சில நிமிடங்கள்ல வந்து காணா போயிருக்கிறதையும் நம்ம வந்து அனுபவபூர்வமா வந்து உணர்ந்திருக்கோம். அதே மாதிரி ஏதோ விபத்துகள்னால பாதிக்கப்பட்டு அதிகமா வலியினால வேதனை அடைஞ்சிட்டு இருப்பாங்க. நானே ஒரு 2 3 விபத்துகள்ல இருசக்கர வாகன விபத்து இந்த மாதிரி நடந்திருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல சிகிச்சை கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறத அந்த பயனாளிகள் வந்து உணர்ந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வந்து சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அக்குபஞ்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான முறையில வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு. மருந்தில்லா மருத்துவத்துக்கு அக்குபஞ்சர் ஒரு சிறப்பான மருத்துவம். ஆஹ் இதை வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எந்த வித பக்க விளைவும் இல்லை அப்படிங்கறது உறுதியா சொல்ல முடியும். இதை பயன்படுத்துறது மூலமா கண்டிப்பா உங்களோட ஆரோக்கியம் வந்து மேம்படும். தினமும் பல நூற்றுக்கணக்கான பேரை வந்து நம்ம பார்க்குறோம் இதுல வந்து பயனடைஞ்ச பயனாளிகளை. நாங்க மட்டும் இல்லாம நண்பர்கள் கிட்ட வந்து வர்ற செய்திகள்லாம் கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத நீங்களும் வந்து உணர முடியும். ஏன்னா எல்லாமே தொட்டா சரியாகுது தொட்டா சரியாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள்லாம் ரொம்ப அருமையா வந்து செயல்பட்டு இருக்குங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா 2 3 மாசமா வந்து தள்ளி போச்சு பீரியட் ஆகல அப்படின்னு மாதிரிலாம் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு சிகிச்சையில வந்து அடுத்த நாளே வந்து பீரியட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து சிறப்பா செயல்பட்டு இருக்கு இந்த மருத்துவம் வந்து.
இது கண்டிப்பா வந்து நிறைய பேர் பயன்படுத்தினால கண்டிப்பா உங்களோட ஆரோக்கியம் மேம்படும். மருந்தில்லா மருத்துவம் உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துக்கும் வர்ற தலைமுறைகளுக்கும் கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் வந்து சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெர்டிலிட்டிங்க. பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற வாழ்வியல் சீர்கேடுனாலையும் நிறைய மருந்து மாத்திரை ஊசிகள் அப்படின்னு எடுக்கிறதுனாலையும் கூட சொல்லலாம். நிறைய இருக்கு இதுல. இதோட பின்புலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அது இல்லாம தாமதமான திருமணம், அப்புறம் அந்த மாதவிடாய் நாட்கள்ல அந்த முறையற்ற பராமரிப்பு, உடை சார்ந்த விஷயங்கள், வேலை பளு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த உணவு முறை சீர்கேடும் மெயினா சொல்லணுங்க. இது அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாத ஒரு நிலையை வந்து உருவாக்கி பல பேர் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வாழ்வியல் சீர் பண்ணிக்கிறது மூலமாகவும் இந்த சிகிச்சை மூலமாகவும் நிறைய பேர் வந்து பயன்பெற்று இருக்காங்க. இது நிறைய பேத்துக்கு வந்து பயன் கொடுத்துட்டு இருக்கு. அதுல அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது நல்ல பயன்பட்டு இருக்கு. அதுல இந்த அக்குபஞ்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் இப்ப ஒவ்வொரு நோயாளிங்க இருக்காங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு இந்த அக்குபஞ்சர் படிச்சவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த சமுதாயம் வந்து ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் மாறும் அப்படிங்கிறதுல கண்டிப்பா வந்து எனக்கு சந்தேகம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. எல்லாருமே ஒவ்வொரு வீட்லயும் ஒருத்தர் வந்து இது அக்குபஞ்சர் படிச்சிட்டீங்கன்னா அந்த குடும்பத்துக்கே பயன்படும். அடுத்து வர தலைமுறைகளுக்கு இது ரொம்ப பயன்படும். நீங்க ஒரு வருஷம் 2 வருஷம் படிக்க முடியாட்டி கூட ஒரு நாள் 2 நாள் வகுப்புகள் வந்து அடிப்படை வகுப்புகள் வந்து நடக்கும். அந்த வகுப்புகள்ல கலந்துக்கிறது மூலமா கூட உங்களோட அடிப்படை வந்து நல்லா தெரிஞ்சுக்க முடியும். மருந்தில்லா மருத்துவத்தை நோக்கி பயணிக்க முடியும். எது செய்யலாம் அப்படிங்கிறத, எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத நீங்க ஆழமா புரிஞ்சுக்க முடியும். அதில் முடிஞ்ச வரைக்கும் இதை கேட்டுட்டு இருக்க அன்பர்கள் எல்லாருமே அக்குபஞ்சர் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும், வாய்ப்பு இருக்கவங்க படிக்கிறதுக்கும், வீட்டில் ஒருத்தர் படிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்க. இதோட இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சி வந்து முடிச்சுக்கலாம். அஹ் கேள்வி பதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கோங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ம். வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க கேள்வி கேட்க விருப்பம் அன்பர்கள் நன்றை செய்யலாம். கேள்வி கேட்குறவங்க ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் எடுத்துங்க. மற்றபடி கேள்விகள் நிறைய இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்க என்னோட தொடர்பு எண் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு கூட அழைக்கலாம். மறுபடியும் நாளைக்கு மாலை அந்த மாதிரி கூட நீங்க அழைக்கலாம். இப்போ வந்து சரிங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா அடுத்த நிகழ்வுக்கு வந்து திட்டமிட்டு இருக்காங்க நம்ம நண்பர்கள் வந்து. அதனால இன்னைக்கு மட்டும் ஒரு 10 நிமிஷத்தோட முடிச்சிருக்காங்க. நல்லது. கேள்விகள் இருந்தா கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். கேள்வி கேட்கும் அன்பர்கள் நன்றை செய்யலாம். யாருக்கும் கேள்வி இல்லை போல இருக்குதுங்க ஐயா. அப்படிங்களா? நல்லதுங்க. சரிங்க. கேள்வி இல்லாட்டி வாழ்க ஓகே. இந்த கோகில் அம்மாள் தேவைப்பட்டா ஒருத்தங்க. மறுபடியும் கூட நீங்க அந்த ஒருத்தங்க மட்டும் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பதில் சொல்லுங்க. வாழ்க வளமுடன். கோகில் அம்மாள். கோயிலாம்பலமா சொல்லுங்க. கோகில் அம்மாள் வாழ்க வளமுடன்மா. உங்களுக்கு இது பண்ணிருக்கா, நான் உங்களுக்கு இது ஓப்பன் ஆகல என்னன்னு தெரியலம்மா. சரி, கமலம் அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. நான் ரொம்ப அருமையா சொன்னீங்க எடுத்து. ரொம்ப அருமையா நல்லதுங்க. இருந்தது. அதாவது நீங்க வாழ்க. கொடுத்த ஒவ்வொரு, அதாவது எப்படி இருக்கணும், அந்த அளவு முறையை மீறும்போது நோய் வர்றது, பெண்களுக்கு எப்படி எல்லாம் இருக்குங்கிறத ரொம்ப எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி முதல்ல. அடுத்து என்னன்னா, ஒரு ஆள் கால் வலிக்குன்னு வைங்களேன், முட்டு வலிக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து சரி. என்ன மருந்துலையும் கேட்கல அப்படிங்கும்போது ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ணா கேட்கும்னு சொல்லி அவங்க ஒரு
துட்டுக்காண்டி எல்லாம் பண்றாங்க. ஆனா நம்மளும் அதை நம்பி போனோம்னா அப்படி அடுத்த முட்டுக்கு வருது, அதுக்கு அடுத்தாலும் முதுகுத்தண்டுக்கு வருது. இப்படிலாம் பண்ணாலும் பண்ணுதாங்க. ஏன் நம்ம மருந்தை நம்ப மாட்டேக்காங்க? அந்த அளவுக்கு எஃபெக்ட் இல்லையா எப்படி? அதாம்மா, இதுல அவங்க எதனால வந்து முட்டி வலி அப்படிங்கிறத நம்ம நாடி பார்க்கணுமா, நாடி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் எந்த மாதிரி ஒரு வாழ்வில் இருக்காரு, எந்த மாதிரி உணவு முறையில இருக்காரு, என்ன பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு வந்து அந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த மாதிரி தேவையா அப்படின்னு சொல்லி போகணும். அதுல இருந்து பரவுது, இந்த மாதிரி பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழ்வியல் சீர்கேடு அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ம், ம். அவரோட வயசு என்ன, நேர்ல பார்க்கும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம சொல்ல முடியுமா? 60 வயசு. 60 வயசுங்களா? சரி சரி. என்ன பண்ணிட்டு ம். இருக்காருங்க? இல்ல, வீட்டுல லேடிஸ் தான். வீட்டுல உள்ள வேலையில தான் பாத்துருக்காங்க. அதனமான ஆயிட்டு இப்பவும் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனா அதுக்கு சரி தீர்வு சரி. ஆபரேஷன் தான் சொல்லி போறதை விட இது மாதிரி ட்ரீட்மெண்ட்ல கேட்குங்கிறத சொன்னா நம்பிக்க மாட்டேங்காங்களே. அப்ப இது என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தா கண்டிப்பா இதை எடுத்துக்க கேட்டுருங்களாங்க ஐயா? அதான்மா, அது வந்து அறியாமையில இருப்பாங்கம்மா. அவங்க பயத்தின் காரணமாவும் இருக்கும். இந்த மாதிரி எனக்கு அவங்க வந்து முதல்ல வந்து பசிக்காம சாப்பிட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ம், ம். மருந்துகள் மாத்திரைகள் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆமா, அது மருந்து எல்லாம் மாத்திரை வந்து நிறைய எடுக்காங்க. அதாங்க மருந்து மாத்திரை நிறைய எடுக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எலும்புகளோட இணைப்புகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாதிக்கப்பட்டிருக்கும். அதுல ம், ம். இருக்கிற வந்து விஷயங்களும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த வலி வந்து அப்புறம் ஓய்வும் சரியா இல்லாம, தூக்கம் சரியா இல்லாம, இந்த மாதிரி எல்லா அடிப்படை விஷயங்கள், இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணா இருந்திருக்கும் அவங்களுக்கு. இந்த ம், மாதிரி ம். இருக்கும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை அதிகமா தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க கிராமங்கள்ல பாருங்க, 70 வயசு ம். 80 வயசு ஒரு தாத்தா கூட வந்து பாத்தீங்கன்னா வயல்ல இறங்கி நாத்து நடுவாரு, பல வேலைகள் பார்த்துட்டு இருப்பாரு. அவர் காலையில 3 மணிக்கு எந்திரிப்பாரு. இரவு நேரம் ஆச்சுன்னு சாயந்தரம் 6 மணி 7 மணி சாப்பிட்டு உறங்க ஆரம்பிச்சிருப்பாரு. காலையில நேரம் எந்திரிப்பாரு. இதான் தொடர்ந்து இருக்கு அவருக்கு. அவங்களுக்கு ம், எல்லாம் ம். பாத்தீங்கன்னா பெருசா எந்த வகையிலும் வந்து பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆமா. அவங்க தொடர்ந்து வந்து இயங்கிட்டே இருப்பாங்க. நம்மளோட ம், 20 ம். வயசு 30 வயசு ஜாஸ்தியா இருப்பாங்க. ஆனா நமக்கு ஏன் இப்படி வந்துச்சு அப்படிங்கிற நம்ம யோசிக்கணுங்க. நம்ம ம், அவங்கள மாதிரி ம். பசி சாப்பிடுறோமா, இரவு நேரத்துல சரியான முறையில் உறங்குறோமா, எந்த ம், மருந்து ம். இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு வந்து ஓய்வு கொடுக்குறோமா, இது எல்லாமே ம். வந்து நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணுங்க. ஏன்னா நம்மளே அவங்களுக்கு நம்ம இல்லாத ஒரு ஆராய்ச்சிக்கணும். விஷயம் நம்மளுக்கு வந்து வருது அப்படின்னாக்க நம்ம எங்க தப்பு பண்றோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம. ம், ம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நம்ம வீட்டுல ஆமாம்மா, இருக்கிறோம், எந்த ஆமாமையா, வேலை அதிகமா ஆமாமையா. இருந்து வேலை அதிகமா இல்லாம இருக்கும், உணவு அதிகமா எடுத்துப்போம். ஆமா. இப்போ காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு மண்வெட்டி எடுத்துட்டு ஒருத்தர் வேலை செய்யறாருன்னா அவரு சாப்பிட்ற சாப்பாடு நம்மளும் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி வீட்டுல சும்மா இருந்துட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா அது எப்படி செரிமானமாகும், அதுக்கான விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் நம்ம. ம், ம். பசி தாகமே இல்லாம சாப்பிடும்போது எல்லாரும் வீட்டுல சாப்பிடுங்க சாப்பிடுங்கும் போது சாப்பிடுறாங்க. ஏதோ அதான் அது பட்டினியா தவறான விஷயங்க. படுத்து. ஒருத்தர் வந்து ஆஹ். பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்லணும் அப்படின்னா ஒருத்தரை ஒருத்தரை வந்து கெடுக்கணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பசி இல்லாதப்ப சாப்பிட வச்சிருங்க அப்படிங்கிறது தான் நாங்க சொல்லுவோங்க. யாராவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ சரி. நம்ம அன்பா சாப்பிட வைக்கிறது வேற. ஆனா ஒருத்தர் வந்து பசி இல்லாம சாப்பிட வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவரை நம்ம கெடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். அவர் ஆஹ். உடல்நிலை வந்து ஆரோக்கியத்தை வந்து சீர்கெட வைக்கிறோம் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும். அன்பா சாப்பிட வைக்கிறது சும்மா கொஞ்சம் வைக்கிறது பரவாயில்லைங்க. ஒருத்தர் வந்து ம், ம். திணிக்கிறது இல்ல வந்து கட்டாயப்படுத்துறது அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கக்கூடாது. அது வந்து ஏன்னா அவங்க ம், பசி இருக்கும்போது சாப்பிடுறது வேற, பசி இல்லாம சாப்பிட வைக்கிறது அவங்க உடம்புக்கு வந்து கேடான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இது அவங்க தொடர்ந்து ம். பண்ணிட்டு ம், இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. ம். ம், அது பேர் வந்து பாத்தீங்கன்னா ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ம். எலும்பு மூட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா தொந்தரவு வந்து சிக்கிட்டு இருப்பாங்க அவங்க. இது ம், கொஞ்சம் ம். கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க பசியை உணர்ந்து வந்து சாப்பிட 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 கொஞ்சம் கொஞ்சமா வந்து சரி செஞ்சுக்க முடியும். தாமதம் ஆகணும் வச்சுக்கோங்க. ஒரு நாள் மருந்து மாதிரி நிறைய எடுத்துருக்கோம்னா அது கொஞ்சம் தாமதம் ஆயிட்டு இருக்கும். அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டு கரெக்டா பார்த்து பண்ணுங்க. பக்கத்துல இருக்க அக்குபஞ்சர் யாராவது இருந்தாங்கன்னாக்க பாருங்க, பார்த்துட்டு நீங்க சிகிச்சை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா முறையா சொல்லுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. நல்ல வாழ்க விளக்கம் நல்லது வளமுடன். கொடுத்தீங்க. நல்லது நல்லது. நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். 7:30க்கு முடிக்கணும்னு சொன்னாங்க. வாழ்க சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயாவுக்கு ஒரு வாழ்க வாழ்த்து. வளமுடன். கழிவுநீர் அம்மா, அடுத்து நமக்கு மீட்டிங் ஆச்சுமா. அதான் இப்ப நிறைவு ஆ, செஞ்சிடலாமா? அதனால நிறைவு செஞ்சுக்கலாம். ஐயாவுக்கு வந்து யாராவது கொஸ்டின் இருந்தா அவங்களுக்கு வந்து நம்பர் கொடுத்துக்கலாம். நீங்க உலக நல வாழ்த்து மட்டும் டக்குன்னு பாடிட்டு நிறைவு செஞ்சிருங்க. சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. நான் ஐயா சரிம்மா, வாழ்த்திட்டீங்களா? என்னோட என்ன வாழ்த்து. பகிர்ந்துருங்க. சுரேஷ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. புவனேஸ்வரி அம்மா, முருகாம்பாளுங்க, இவங்களுக்கு மட்டும் எண் பகிர்ந்துருங்க. இல்ல பொதுவா கூட பகிர்ந்துருங்க. தேவைப்படுறவங்க கூப்பிட்டுட்டோம் அவங்க அவங்களுக்கு விளக்கம் கொடுத்துடலாம்.
ஓகேங்க, எல்லாருக்குமே என்னோட நம்பர் தெரியும். யாருக்கு ஐயா நம்பர் வேணுமோ என்னோட மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா ஐயா உங்க நம்பர் சாட்ல போட்டுருங்க. சரிம்மா, நல்லது மீட்டிங் நல்லது முடியிற வரைக்கும் இருக்கும். சாட்ல போட்டுருங்க. நல்லது. நல்லது. அம்மா ஐயா நன்றிங்க, வாழ்க்கை வாழ்க நிறைவு வளமுடன். செஞ்சுக்கலாம். நன்றிங்க, நன்றி நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். நமக்கு இவ்வளவு நேரம் அக்குபஞ்சரிஸ்டர் தேவராஜ் ஐயா அவர்கள் மிகவும் அருமையாக சிந்தனை அளித்தார்கள். அவர்களை நாம் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். அனைவரும் துரிய நிலைக்கு வந்திடவும். அக்குபஞ்சர் ஐயா அவர்கள், தேவராஜ் ஐயா அவர்கள், அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்கள் ஆன்மீகத்தில் மேலும் மேலும் திறந்து விளங்க வாழ்க வளமுடன். அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்புகள். இன்று இரவு இறை மதன் ஐயா அவர்களுடைய தற்சோதனை வகுப்பு இருக்கிறது. அனைவரும் அதில் கலந்து கொள்வோம். உலக நல வாழ்த்து. வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்க